முதல்ல கெட்ட கனவு கண்டா நாம் என்ன விளங்க வேண்டும் என்பதை ரொம்ப அழகாக சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஸ்லீமுடைய ஹதீஸில் சொல்கிறாங்க, ஒருவர் விரும்பாத கனவை கண்டா உடனே எந்திரிச்சு அல்லாஹ்வை சொல்லட்டும், அதை பற்றி யாரிடத்திலும் என்ன செய்ய வேண்டாம், சொல்லவே வேண்டாம். சரியா? யார்கிட்டையும் அதை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அந்த அடிப்படையில் நான் என்ன செய்யணும்னா இருக்கணும். அப்படி இருந்தேன் அப்படின்னா அதை விட்டு பாதுகாப்பு தேடும்போது அந்த தீங்கு உங்களை அண்டாமல் இருக்கும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முதலாவது அந்த தீங்கை, எந்த தீங்கை பார்க்குறனோ அந்த தீங்கு நடக்காமல் இருக்க அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடணும். 3 முறை ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடணும். அதுக்கப்புறம் 3வது இடதுபுறம் 3 முறை துப்பணும். படுத்திருப்போமா இல்லையா? இடதுபுறம் 3 முறை என்ன செய்யணும், துப்பணும். அடுத்து நம்ம எப்படி படுத்திருக்கிறோமோ அந்த பொசிஷன்லேருந்து மாற்றி படுத்துடணும். இல்லைனா எந்திரிச்சு ஐயக்கூம ஃபயுசல்லி, அதை என்ன செய்யணும், எந்திரிச்சு ஒரு 2 ரக்காத் தொழுதுடணும். அதுக்கப்புறம் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. அடுத்ததாக முக்கியமான விஷயம் என்னென்னா அப்படி ஒரு தீங்கு எனக்கு நடக்காதுன்னு உறுதியாக நம்பணும். இதெல்லாம் மார்க்க நமக்கு சொல்லி காட்டுது. ஐயோ நடந்துருமா. முதல்ல ஒரு விஷயத்தை ஒரு முஸ்லீமாக நான் விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வலா முஅதி லிமா மனஅத். அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை யாருனாலையும் தர முடியாது, எதை அல்லாஹ் கொடுத்தானோ யாருனாலையும் தடுக்கவும் முடியாது. அப்போ எனக்கு வய்யம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு, உனக்கு அல்லாஹ் ஒரு தீங்கிழைக்கு நாடிட்டானா அதை அதிலிருந்து உன்னை விடுபட செய்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதே போல் உனக்கு ஒரு நன்மை நாடிட்டா அதை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அப்போ ஒரு விஷயத்தை, தீங்கான விஷயத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னா நான் முதலாவது விளங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அப்படிப்பட்டது நடக்காது. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, ஃபல் யபுசுக் அன் யசாரிஹி ஃபல் யதஅவ்வத் பில்லாஹ் மின் ஷர்ரிஹா ஃபஇன்னஹா லா ததுர்ருஹு. அவர் மட்டும் அப்படி கேட்டு விட்டார் என்று சொன்னால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதி இடது பக்கம் துப்பி அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடி அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் தன்னுடைய படுக்கையை மாற்றி விட்டார் என்றால் அவருக்கு எந்த தீங்கும் வராது அப்படிங்கிறார்.